தேர்ஸ்டே மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து ஆலங்குளம் வந்ததுக்கு பிறகு நான் புதுசாக காய் எதுவும் வாங்கிக்கலை. சரி, பக்ரீத் வரப்போகுது, அப்போ வேறு வந்து எப்படியும் நான்வெஜ் தான் இருக்க போகுது அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி பேசிக்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அந்த 1 வீக்குமே லெமன் ரைஸு, அப்புறம் வந்து தட்டைப்பயிர் குழம்பு, சுண்டல் குழம்பு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வெத்து பருப்பு கடைஞ்சிப்பேன். இப்படியே தான் வந்து ஒரு 1 வீக்கும் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சுருந்தேன். தட்டைப்பயிறு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் குழம்பு மசாலா எல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன் ஒன்றாவே. தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சி கொட்டியாச்சு. கொட்டி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டு தாளித்து கொட்டி அன்னைக்கான குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். நார்மலாக கருப்பு கொண்டக்கடலை வந்து புளிக்குழம்பு மாதிரி வைப்பேன். இந்த ஸ்டைல் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது, மோசம்லாம் இல்லை. அது கூடவே எப்போ வேணாலும் நம்ம வைக்கிற அந்த முட்டையும் வந்து பொரித்து எல்லாருக்கும் கொண்டு போயாச்சு. முட்டை வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமனே வெங்காயம் மட்டும் வதக்கி அதில் முட்டையை உடச்சி ஊற்றி ரொம்ப கிளறாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் வர மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். டிஃபனுக்கு வந்து தோசை அண்டு சட்னி வழக்கம் போல். இந்த வீக் ஃபுல்லாக வந்து காய் வாங்காமலே இப்படியே தான் போச்சு.